சோ இதுல வந்துட்டு என்ன கொடுத்திருக்கேன்னா, நான் அந்த லைன்ல ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்திருக்கேன். எனக்கு வந்துட்டு விவரமா அதுக்கு வந்துட்டு பதில் சொல்லு, விவரமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. எனக்கு எங்கெல்லாம் இமேஜ் வரணும்ட்டு இருக்கோ அந்த இடத்துல இமேஜஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சோ இது கண்டென்ட் வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, பாத்தீங்களா கண்டென்ட் வந்துட்டு இது கொடுத்துருச்சு. சோ யாராவது உங்களோட ஒரு டாபிக் வந்து நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? ஒரே நிமிஷம். சோ இங்க பாத்தீங்கன்னா இமேஜ் நான் கொடுத்த கண்டிஷன் வந்துட்டு கொடுத்துட்டேன். டீடைல் டிஸ்கிரிப்ஷன் வேணும், பேராகிராஃப்ல கொடு அப்படின்னு சொல்லணும். இது பேராகிராஃப் நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா பாயிண்ட்ஸா வந்துட்டு எனக்கு வந்துட்டு டிஸ்பிளே வந்துடும். சோ இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் 1.1க்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கூட எங்கெங்கெல்லாம் இமேஜ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறோம் அங்கெல்லாம் வந்துட்டு இமேஜ் இன்க்ளூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டேன். சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நீங்க உங்க சிலபஸ் அப்லோட் பண்ணி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு ஒரு டாபிக்கு இந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணுங்க பார்க்கலாம். சோ ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்க அதுக்குள்ளார செக் பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் வந்துட்டு பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நான் இங்கிலீஷ்ல ட்ரை பண்றேன், நீங்க தமிழ்ல டைப் பண்ணும்போது உங்களுக்கு எப்படியா ஆன்சர் வந்துட்டு வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அது என்ன எரர் அப்படின்றத நம்ம இப்பயே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். லைன்ல இருக்கீங்களா? சோ யாராவது உங்க சிலபஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? பாத்துட்டு இருக்கு. முடிச்சிட்டீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க.
ஹலோ மேம் சொல்லுங்க. மேம் சொல்லுங்க மேம். ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. ஓரளவுக்கு கண்டென்ட் வருதுங்களா? ஆமா. ஹலோ கோடு வர மாட்டேங்குடா. ஒரு சிலருக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நல்லாவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்துட்டு காமிச்சாங்க. வேற யாருக்காவது ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்துச்சா அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ரெடி பண்றதுல? அனிதா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் அவங்க பேசுறது கேட்கல. சொல்லுங்க. பேசுறது கேக்குறீங்களா? சரி, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்க பேசுறது ஒரு சார் வந்துட்டு எம்பில் சிலபஸ் பாரதியார் யூனிவர்சிட்டியில கொடுக்குறாங்க. இது தமிழ்லயே கொடுக்க சொல்லி கேளுங்க சார். சாப்டர் ஃபுல்லாமே வந்துட்டு தமிழ்ல கொடுக்க சொல்லி கேளுங்க. சோ தமிழ்ல கொடுக்க சொல்லி கேட்டீங்கனாலே அது தமிழ்ல வந்துட்டு டிஸ்ப்ளே வரும். இங்க போற எல்லாருமே இருக்காங்கண்ணா. உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. பேசாம வீடியோ மைக்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காரு, இல்லைன்னா சொல்லுங்க. சோ அடுத்து வந்துட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வந்து கண்டென்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த கண்டென்ட்க்கு எனக்கு வந்து 10 குவிஸ் வந்துட்டு ரெடி பண்ண சொல்லி நம்ம ப்ராம்ப்ட் வந்து ஜெனரேட் பண்ண போறோங்க. இதுல கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, மேல கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு 10 கொஸ்டின்ஸ் வேணும். அந்த 10 கொஸ்டின்ஸும் மல்டிபிள் சாய்ஸா இருக்கலாம், இல்ல மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்கலாம், இல்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். நீங்க அந்த குரூப் எக்ஸாம்ஸ்ல எழுதும்போது நம்மளுக்கு வரும் இல்லைங்களா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும், அசெஷன் அண்ட் ரெஸ்பான்சஸ் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதே சமயத்துல நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, the quiz should be of applying the concept. சோ இந்த கான்செப்ட் இருக்கு, அவன் யோசிச்சு பதில் சொல்லணும். டைரக்ட் கொஸ்டினா இல்லாம இன்டைரக்டா வந்துட்டு இருக்கணும்ன்றது கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் த கொஸ்டின் should not be available elsewhere. வேற எங்கேயுமே அந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் வந்துட்டு கொடுத்திருக்கேன். சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குவிஸ் வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு வரும்.
சார் கேக்குதுங்களா? இன்னும் கேக்குதுங்க மேடம். சார் அடுத்த குவிஸ் வந்துட்டு ஜெனரேட் பண்றோம் சார். குவிஸுக்கு ஆப்ஷன் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பிளஸ் வந்துட்டு ஒரு டாபிக்கோட கண்டென்ட் ரெடி பண்ணவங்க அடுத்து என்ன செய்யணும், ஒரு 10 குவிஸ் வந்துட்டு ரெடி பண்றோம். கொஸ்டின் வந்துட்டு அதுவே ரெடி பண்ண சொல்லிருங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி குவிஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிட்டு வந்துருச்சு. ஸோ தமிழ்ல நீங்க வந்துட்டு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ்லயும் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. 2 நிமிஷத்துல வந்துட்டு உங்களுக்கு குவிஸும் சேர்ந்து வந்துரும். குவிஸ் யாராவது ஜென்ரேட் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஜெனரலா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து கூட நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். இந்த டாபிக்கு தான் இந்த கண்டென்ட் இருந்ததால தான் நான் வந்துட்டு குவிஸ் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு இலக்கணம் வந்து நீங்க நடத்த போறீங்க. இலக்கணம்க்கு வந்துட்டு நான் குவிஸ் கொடுக்கணும். நான் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எனக்கு ஹேண்ட் ரிட்டன்ல ஹேண்ட் ரிட்டன்ல தான் நோட்ஸ் இருக்கு. ஆனா குவிஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற சமயத்துல நீங்க அந்த இலக்கணம்ல என்ன டாபிக் எடுக்கிறீங்களோ அந்த டாபிக் மட்டும் கொடுத்து எனக்கு 10 குவிஸ் வந்துட்டு ரெடி பண்ணு, 10 வினாடி வினா கேள்விகள் வந்துட்டு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அது வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கும். ஓகேங்களா? சோ இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு யாருக்காவது ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் இந்த சாட்லயோ ஒருத்தங்க போட்டாச்சு. சூப்பர். ரஞ்சித்ன்ற சார் வந்துட்டு போட்டிருக்காங்க வினாடி வினா. சூப்பர் சார். இப்ப இது வந்துட்டு வினாடி வினா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப வினாடி வினா வந்துட்டு நான் கூகுள் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? கூகுள் ஃபார்முக்கு இந்த கொஸ்டின் வந்துட்டு கூகுள் ஃபார்ம்ல டைப் பண்றதா இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? கொஸ்டின்ஸ் சாட்ல போட்டு வாங்கியாச்சு. 10 கேள்வி நான் எடுத்துட்டேன். இப்ப நான் வந்துட்டு கூகுள் ஃபார்ம்ல போட்டு அவனுக்கு மார்க் வந்துட்டு கொடுக்கணும். ஏன்னா இது வந்துட்டு நான் கிளாஸ்ல கொடுக்கலாம், அவனோட ஃப்ரீ டைம்ல வந்துட்டு பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்றதுனா பண்ணிக்கலாம். அப்படின்றப்போ இது கூகுள் ஃபார்ம்ல போடுறதுன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகுங்களா? 1/2 மணி நேரத்துக்கு 5 நிமிஷத்துல எப்படி பண்றது சொல்லி தரட்டுங்களா? 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸே ஜாஸ்தி. ஸோ கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? சப்போஸ் பையனுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவனோட டேட்டா என்னெல்லாம் தேவைங்க? பையன் வந்துட்டு ஒரு குவிஸ் அட்டன் பண்றாங்க. அப்ப குவிஸ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா என்னென்னலாம் நம்ம வந்துட்டு வாங்கணும் அவங்க கிட்ட இருந்து டேட்டா? யார் பண்றாங்கன்ற தகவல் வாங்கணுங்களா? எந்த ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணியிருக்கான் அட்டன் பண்ணலன்றது நம்மளுக்கு தெரியணுமா? சப்போஸ் இது அசைன்மெண்டாவே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. குவிஸேவே அசைன்மெண்டா கொடுக்குறீங்க அப்படின்னா யார் யார் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு கணக்கு வந்துட்டு வேணும். கரெக்ட்டுங்களா? அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு மாணவனோட ரெஜிஸ்டர் நம்பர் வேணும், நேம் வந்துட்டு கண்டிப்பா வேணும். அவன் 10 கொஸ்டினையும் அட்டன் பண்ணிருக்கானா இல்லையான்றது நான் ஆட்டோமேட்டிக்கா கூகுள் ஃபார்ம்ல போட்டேன்னா வந்து தெரிஞ்சிட போகுது. சரிங்களா? சோ இப்ப நம்ம வந்துட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கும் நான் வந்துட்டு ப்ராம்ப்ட் நான் வச்சிருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு கூகுள் ஃபார்மே வந்துட்டு ரெடி ஆயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ்ங்க. என்னங்க சார்? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போறோம்னா இதுலயும் வந்துட்டு கூகுள் ஃபார்ம் ஸ்கிரிப்ட் இருக்கு. ஷேரிங் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா?
ஸோ இதுல வந்துட்டு என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு கூகுள் ஃபார்ம் ஸ்கிரிப்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூகுள் ஃபார்ம் ஸ்கிரிப்ட் வேணும். அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கூகுள் ஃபார்ம்ல நான் குவிஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். 2 பகுதியா, அதாவது நம்ம நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்யறேன்னா 2 பகுதியா பிரிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் வந்துட்டு தி ஃபார்ம் ஷுட் ஹேவ் 2 செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. 2 செக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல கலெக்ட் ஸ்டூடெண்ட் டேட்டா என்னென்ன வாங்கணும், ரெஜிஸ்டர் நம்பர், நேம், கிளாஸ் அண்ட் செக்ஷன். சப்போஸ் ஒரு ஃபேக்கல்ட்டி ரெடி பண்றீங்க, அவங்க வந்துட்டு 2-3 கிளாஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபேக்கல்ட்டி 2 கிளாஸுக்கு போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு இல்லைங்களா. அப்ப கிளாஸ் அண்ட் செக்ஷன் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். செகண்ட் செக்ஷன்ல வந்துட்டு என்ன இருக்குன்னா குவிசஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு. இதை நீங்க வந்துட்டு என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு வந்துட்டு வரும். ஐயோ என்ன மேடம், நாங்களாம் வந்து தமிழ் ஃபேக்கல்ட்டி, எங்களுக்கு கோடுனாலே என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு பயப்படவே பயப்படாதீங்க. இந்த கோடை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை மட்டும் என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூகுள் ஸ்கிரிப்ட் மட்டும், கூகுள் ஃபார்ம் ஸ்கிரிப்ட் மட்டும் வேணும்ன்றது மட்டும் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். இந்த கண்டென்ட் என்ன செய்றீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிடுறீங்க. இங்க ஒரு காப்பி பட்டன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் காப்பி கோடு. அந்த கோட்ல என்ன கொடுத்துருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. தமிழ் ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் சரி, மேத்ஸ் ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் சரி, லாங்குவேஜஸ் இருக்கிற எந்த ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் இதை காப்பி பண்ணிட்டு இருக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜிமெயில் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா, ஜிமெயில் அக்கௌண்ட்ல இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆப்ஷன் வரும்னா, கூகுள் ஃபார்ம்ஸ் ஒன்று வரும். இந்த சைட்ல வந்துட்டு ஃபார்ம்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வருது இல்லைங்களா, ஃபார்ம்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. பிளாங்க் ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க எல்லாருமே பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கடகடன்ட்டு வந்து நீங்க டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு பதில் இந்த இடத்துல 3 டாட் இருக்கு இல்லையா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஆப் ஸ்கிரிப்ட்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப் ஸ்கிரிப்டை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு கிரியேட் ஆகும். சரிங்களா, இதுல ஏற்கனவே ஒரு கண்டென்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். நீங்க வேற எதுவுமே எந்த எடிட்டோ எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா, பண்ணிட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா, பேர் வைக்கும் போது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, என்னோட சப்ஜெக்ட்ன்றதுனால OS1 குவிஸ் அப்படின்ட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது ஞாபகம் வருமோ அதை வந்துட்டு கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பேர் வந்துட்டு கொடுத்துருங்க, ரீநேம் பண்ணிடுங்க. சார் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல நீங்க பேசுங்க. ரீநேம் பண்ணிட்டு இது வந்துட்டு சேவ் கொடுத்துருங்க. கண்டிப்பா சேவ் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இந்த இடத்துல சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தாதான் இந்த ரன் ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆகும். இந்த ரன் ஆப்ஷன் எனேபிள் ஆனதை ரன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெர்மிஷன்ஸ் வந்துட்டு கேட்கும். ஒவ்வொரு தடவையும் புதுசா நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும்போது எனக்கு வந்து ஜிமெயில் ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வந்துட்டு கேட்கும். டிரைவ் ஆக்சஸ்க்கு வந்துட்டு பெர்மிஷன் கேட்கும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸிகியூஷன் ஸ்டார்டட்னு மெசேஜ் வரும். சரிங்களா, இங்க பாத்தீங்களா, அவ்வளவுதான், ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு எடிட்டபிள் யூஆர்எல். இந்த எடிட்டபிள் யூஆர்எல்ல நான் ஒரு தடவை ப்ரிவ்யூ பார்க்கணும், கரெக்டா இல்லையான்ட்டு நான் ப்ரிவ்யூ பார்க்கணும், சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும், கொஸ்டின் ஆட் பண்ணணும், கொஸ்டின் டெலிட் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த எடிட்ல இருக்கிற டாக்குமெண்ட்டை நான் காப்பி பேஸ்ட் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இது இருக்கு இல்லைங்களா, இந்த செலக்ட் பண்ணிருக்கிறத காப்பி பண்ணி நான் என்ன செஞ்சுட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா ரெஸ்பான்சஸ்க்கு போங்க. ரெஸ்பான்சஸ்ல லிங்க் டு ஷீட்ஸ் கொடுங்க. அவ்வளவுதான், ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரியேட் ஸ்ப்ரெட் ஷீட். அவ்வளவுதான், இந்த ஸ்ப்ரெட் ஷீட் இந்த மாதிரி வந்துடும்.
இது வந்துட்டு பப்ளிஷ்டு வந்துட்டு திரும்ப கொடுங்க. அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ் இல்ல டேட் அண்ட் டைம் வந்துட்டு மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா செட் க்ளோஸ் டேட் அண்ட் டேட் ஆர் ரெஸ்பான்ஸ் லிமிட் இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னைக்கு வரைக்கும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு வந்துடும். சூஸ் டேட் அண்ட் டைம். ஸோ நாளைக்கு வரைக்கும் வைக்கிறேன், நாளைக்கு 12 மணி வரைக்கும் அப்படின்னு செட் பண்றேன் அப்படின்னா சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் சேவ் கொடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. காப்பி ரெஸ்பாண்டன்ட், ஷார்ட் அண்ட் யூஆர்எல், காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணிடலாம். இது எவ்வளவு நேரங்க ஆச்சு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்றதுக்கு? 2 minutes. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. கூகுள் ஃபார்ம் ஸ்கிரிப்ட்னு கொடுத்து ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரெடி பண்ணுங்க. அந்த ப்ராம்ப்ட் வேணுங்களா உங்களுக்கு? யாராவது ஒருத்தர் 2 பேர் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு நான் ஷேர் பண்றேன். யாராவது ஒருத்தர் 2 பேர் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஒரு 5 கொஸ்டின் ரெடி பண்ணினாலும் அதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன், நீங்க தமிழ்ல கூட கொடுத்து பாருங்க. குவிஸ் ஏற்கனவே ரெடி பண்ணிருப்பீங்க. ரெடி பண்ணதை வச்சு நீங்க இதை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த லிங்க் வந்து இந்த வாட்ஸ்அப் சாட்லயோ சாரி இந்த டீம்ஸ் சாட்லயோ வந்துட்டு போடுங்க. நம்ம ஓபன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் திரும்ப அந்த ஸ்டெப்ஸ் வேணுங்களா? ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? கூகுள் ஃபார்ம் குள்ளார எங்க போகணும்ன்ற ஸ்டெப்ஸ் வேணுமா? லைன்ல யாராவது இருக்கீங்களா? மேடம் இருக்கும். சார் இந்த கூகுள் ஃபார்ம் குள்ளார எப்படி போறதுன்ட்டு ஸ்டெப்ஸ் வேணுங்களா? திரும்ப சொல்லணுமா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சார். ட்ரை பண்ணி பாக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகேங்க சார், ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்றேன். ஃபார்ம் வந்துச்சுங்களா?
மேம் இன்னொரு டைம் அதை சொல்லி கொடுங்க மேம். எது வரைக்கும் மேம் போட்டுருக்கீங்க? அந்த ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்றது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஒன் டைம் சொல்லி கொடுங்க. ஸ்டார்டிங் எந்த ஸ்டார்டிங்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இந்த கண்டென்ட் ரெடி பண்றதுல இருந்தே வேணுமா இல்ல எதுல இருந்து வேணுங்க மேம்? கூகுள் ஃபார்முக்குள்ள எப்படி போறதுன்றது. கூகுள் ஃபார்ம்ஸ் அதுதான் கேட்டேன். இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன். இந்த கோட் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லைங்க மேம், இந்த கோட் ரெடி பண்ணல. ஓகே. இந்த குவிஸ் ஜெனரேட் பண்ணிட்டீங்களா? क्वेश्चंस எடுத்துட்டீங்களா? क्वेश्चन எடுத்துட்டேன். क्वेश्चन எடுத்துட்டீங்க இல்லையா? டீம்ஸ் சாட்ல வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்னு கொடுத்திருக்கேன் பாருங்களேன். அந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ஜெமினில பேஸ்ட் பண்ணி அப்படியே என்டர் மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? அது என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு வந்துட்டு ஒன்னு வரும் பாருங்களேன். வந்துருச்சுங்களா? கோடு வந்துருச்சு மேடம். மேம் கோடு வந்துருச்சுங்களா? இல்ல நீங்க என்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஆமா கோடு வந்துருச்சுங்க. சார் கோடு ஜெனரேட் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சுங்க. கோடு வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க சார். பண்றேன் மேடம். காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. சரிங்க. blank கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேங்க. blank கிளிக் பண்ணீங்கன்னா சைடுல ஒரு 3 டாட்ஸ் தெரியும் பாருங்களேன். அது பண்றேன். அந்த ஆப் ஸ்கிரிப்ட் தானங்க. ஆப் ஸ்கிரிப்ட் ஆமாங்க சார். ஆப் ஸ்கிரிப்ட் வரும். ஏற்கனவே இருக்கிற கோடை வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க காப்பி பண்ண இல்ல. கோட பேஸ்ட் கொடுத்துருங்க.
கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டீங்களாங்க சார்? கொடுத்ததுக்கு அப்புறமா கொடுத்தாச்சு. மேல வந்து சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன். சேவ் ஆப்ஷன் இருக்குங்களா? இல்லைங்க. சேவ்னா ஒரு ஃபிளாப்பி டிஸ்க் மாதிரி ஒரு சின்ன ஐகான் வந்துட்டு இருக்குங்க சார். நான் பண்ணிட்டேங்க. பண்ணிட்டீங்களா? பக்கத்துல ரன் அப்படின்ற பட்டன் தெரியுதுங்களா? ஆமாங்க. அதை கிளிக் பண்ணுங்க சார். உங்களுக்கு டிரைவ் ஆக்சஸ் பெர்மிஷன் வந்துட்டு கேக்குங்க. ஆமாங்க. எஸ் கொடுங்க, அக்செப்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க. எக்ஸிகியூஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு எடிட் ஆப்ஷன் வந்திருக்கு இல்லைங்களா? எடிட்ல வந்துட்டு அந்த ஆமாங்க. ஹெச்டிபிஎஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கடைசி வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்க. காப்பி பண்ணி ப்ரௌசர்ல புது விண்டோல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க சார். நீங்க பப்ளிஷ்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? எடிட். ஆமாமா. எடிட் ஆப்ஷன் எடிட்டபிள் யூஆர்எல் ஒன்று இருக்கும். அதை ஆமாம். செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணி ஒரு புது ப்ரௌசர்ல வந்துட்டு சேவ் பண்ணிடுங்க. புது ப்ரௌசர்ல பேஸ்ட் பண்ணுங்க. என்டர் கொடுங்க. ஓகேங்களா? வந்துருச்சா? அவ்வளவுதாங்க சார். உங்களுக்கு ரெஸ்பான்சஸ்குள்ள இருப்போங்க. ரெஸ்பான்சஸ்ல மேல ஆட் ஷீட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. லிங்க் டு ஷீட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் நியூ அதை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த டாப்ல வந்துட்டு பப்ளிஷ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க சார். பப்ளிஷ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? மேல ஆமாங்க. டாப் ரைட் கார்னர் ரைட் கார்னர்ல வந்து பாருங்க பப்ளிஷ்ட் இருக்கும். திரும்ப கிளிக் பண்ணுங்க. பப்ளிஷ்ட் போகணும் சார். ப்ரீவியஸ் பேஜ்ல இந்த கார்னர்ல பாருங்க ரைட் சைடுல அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டேட் அண்ட் டைம் என்ன செட் பண்ணுங்க. இல்லாட்டினா சேவ் மட்டும் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோ சேவ் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருங்க. இந்த ஹியூமன் மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி ஒரு சிம்பிள் மேலேயே தெரியுது இல்லைங்களா? பப்ளிஷ் பண்ணல அதுக்கு பக்கத்துல ஒரு சங்கிலி மாதிரி ஒண்ணு தெரியும் பாருங்களேன். அதை கிளிக் பண்ணுங்களேன். அதை கிளிக் பண்ணுங்க. ஷார்ட் யூஆர்எல் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது பெருசா இருக்குங்க சார். அந்த இடத்த திரும்ப கிளிக் பண்ணுங்க. ஷார்ட் யூஆர்எல் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கீங்களா? அதுக்கு இப்ப இதை காப்பி பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு? 10 நிமிஷம். நான் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறதுனால அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இப்படி இருக்கும். நீங்க உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 50 கொஸ்டின்னாலும் சரி 60 கொஸ்டின்னாலும் சரி ஒரே ஸ்டேட்மெண்ட்லயே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும் சார். ஓகே. சோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 6 நிமிஷமா 5 நிமிஷமா தான் இருக்குது. வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இந்த டூல்ல? இது ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு. ஓகே சார். தேங்க்யூ சார்.
வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இதே கான்செப்ட் தான் சரி. எந்த ChatGPT எடுத்துக்கிட்டாலும் சரி, Gemini எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் சேம் தான். நம்ம எப்படி இன்புட் குடுக்குறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. எது அப்படின்னா ஒண்ணு Gemini போயிடுங்க. இல்ல அப்படின்னா நோட்புக் LMல ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழுக்கு வந்துட்டு இப்ப Gemini நீங்க ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். நோட்புக் LMமும் இதே மாதிரி தான். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா Geminiல வந்துட்டு நீங்க ரிசோர்சஸ் வந்துட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நோட்புக் LM வரும்போது நீங்க வந்துட்டு உங்களோட தரவுகளை நீங்க உள்ளீடு செய்யணும். அந்த தரவுகள் உள்ளீடு செய்றீங்க அப்படின்னா அந்த உள்ளீடு செய்யற தரவுகள்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். வேற எதையும் எடுத்துக்காது. அந்த தரவுகள் உள்ளீடு செய்யறது வந்துட்டு நீங்க நெட்ல தான் சர்ச் பண்ணணும்னு கிடையாது. இல்ல உங்ககிட்ட ஏற்கனவே மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம், உள்ளீடு செஞ்சுக்கலாம். உங்களோட சிஸ்டம்ல இருக்கு அப்படின்னா சிஸ்டம்ல இருந்து டைரக்டா அப்லோட் பண்ணி நீங்க ஆக்சஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னன்னா இந்த இன்ஃபோகிராபிக்ஸ் இதெல்லாம் வரும்போது நீங்க இது இப்போ நம்ம வந்துட்டு டைப் பண்ணோம் இல்லைங்களா? அங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோகிராபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸ்கெட்ச் நோட்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அது ஓகேங்களா? சோ வேற ஏதாவது டவுட்ஸ் சார்? உங்களுக்கு பேசிக்கா என்ன பண்றோம் அப்படின்ற ஆக்சஸ் தெரிஞ்சதுன்னா போதும். Gemini எல்லாம் வரதுக்கு முன்னாடி நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் ChatGPTல மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத பொறுத்து நான் என்ன மாத்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இது குழந்தைங்களுக்கு பிக்சர்ஸ் ரெடி பண்ணணும்னா இதுல Gemini வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது. மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா இது வந்துட்டு கொண்டு போய்க்கலாம். ChatGPT, Gemini ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு செட் ஆகும். குவிஸுக்கு இப்ப நம்ம கொடுத்த ப்ராம்ஸ் வந்துட்டு Gemini, ChatGPT ரெண்டுமே நம்மளுக்கு வெல் சூட்டடா இருக்கும். ஓகேங்களா? ஆடியோ வீடியோ இந்த மாதிரி போகிறதுனா நோட்புக் LMல வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் அதாவது நான் நோட்ஸ் தான் ரெடி பண்றேன். ஒரே ஒரு டாபிக் தான். அந்த டாபிக்கு நான் என்னெல்லாம் வடிவம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேனோ எந்த வடிவம் வேணாலும் நான் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ், கிளாரிபிகேஷன்? நீங்க எந்த 2 நாளா வந்துட்டு செஷன்ல உங்களுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே பேசிக் ஒன்னாவது நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். தள்ளி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளவு சொல்றாங்களே அப்படின்ற உங்களுக்கு பயம் இருக்கும். நிறைய டூல் சொல்லியிருக்காங்க. ஒரு டூல் இன்னைக்கு வந்துட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி டூல் வச்சு நீங்க மத்த வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோட்டிஃபிகேஷன்ஸ் சாட்ல அன்மியூட் பண்ணிட்டு கேட்டாலும் சரி இல்ல மெசேஜ் நீங்க போட்டாலும் சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா? கிடைச்சது மேடம். நிறைய அப்ளிகேஷன் முழுசா நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. இது எப்படி என்ன ப்ராம்ப்ட் எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது அதுக்குள்ள போறது அப்படிங்கிற மாதிரி தெளிவா ஒரு ஐடியா கிடைச்சது. தேங்க்யூ சார். நிகழ்வில் ப்ராம்ப்ட்ன்றது பெரிய பங்கேற்றுள்ளவர் விஷயம். வேறு யாராவது வேற யாரும் சொன்னீங்க பரவாயில்ல. ஏன்னா நாங்க 2 பேர் மட்டும் தான் பேசிட்டே இருக்க மாதிரி இருக்கு. பாக்கி செஷன் வந்துட்டு 56 பேர் இருக்கும். நம்ம ப்ராம்ப்ட்ன்றது பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏதேனும் என்னோட சந்தேகங்கள் இருந்தால் நம்மளோட தேவைக்கு அது கிட்ட வேலை வாங்கணும், அவ்வளவுதான். இப்போ நீங்க நிறைய டூல்ஸ் வந்து ஏஐ டூல்ஸ் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சில பேர் வந்து தெரியாத ஒரு அப்ளிகேஷன் புதுசா நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி அதெல்லாம் டக்குன்னு கொடுத்துறாதீங்க. அது உங்களுடைய அந்த ஹேக் பண்றதுக்கெல்லாம் இதா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி மேம் பயன்படுத்துறது?
அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டால் பண்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் மாதிரி இருக்கிறது வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் நம்மளோட தேவைக்கு ஏற்பதான் எதா இருந்தாலும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த டூல்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றது, நீங்க கூகுள்ல யூடியூப் வந்துட்டு நீங்க எல்லாருமே வச்சிருப்பீங்க. ஒரு டூலை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடியோ அது யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டாலயோ வந்துட்டு நிறைய பேர் போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. அதுல நீங்க வந்து அதுக்கான தரவுகள் இருக்கான்னு பாருங்க. அது எப்படி பயன்படுத்துறதுன்ற பயன்முறை வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா அந்த டூல்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நானுமே அப்படிதான் ட்ரை பண்ணேன். நான் வந்துட்டு ஒரு டூல் வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்துட்டு நான் ட்ரை பண்ண மாட்டேன். ட்ரை பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சோர்சஸ் யாராவது கொடுத்துருக்காங்களா, வெப்சைட்ல எங்கேயாவது இருக்குதா, அதை பத்தின டீடைல்ஸ் என்ன அப்படின்ற செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணா நம்மளுக்கு சேஃப்ங்க சார். அவ்வளவுதான். தேங்க்யூ. வேறு யாராவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் அல்லது நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம். பார்வையாளராக கலந்து கொண்டுள்ளவர்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மேடம் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம். சார் ஹலோ மேடம். வணக்கம் மேடம். மேடம் இந்த கீவேர்ட் எல்லாம் இப்ப நீங்க இந்த ப்ராம்ப்ட்ல கீவேர்ட் எல்லாம் புதுசு புதுசா நம்ம போடுறோம் இல்லைங்களா? நீங்க போட்டிருக்கீங்க இன்ஃபோ ஸ்கிரிப்ட், சாரி காமிக் ஸ்கிரிப்ட், இன்ஃபோகிராபிக், இந்த மாதிரி கீவேர்ட் எல்லாம் இப்ப தமிழ் படிச்சதுக்கு எங்களுக்கு எல்லாம் புதுசுங்க மேடம். இதெல்லாம் நாங்க வந்துட்டு இயல்பா இருக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும் நம்ம போடுவோம் தமிழ்ல. எனக்கு வந்துட்டு ஒரு கார்ட்டூன், இப்ப காமிக் ஸ்ட்ரிப்ன்றது எங்களுக்கு புரியாது, நாங்க பழக்கப்படாத ஒரு வார்த்தை. எங்களை புரிஞ்ச சொல்றது கார்ட்டூன், அந்த மாதிரி தான் எங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஏதாவது கீவேர்ட்ஸ் ஏதாவது நீங்க இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஏதாவது நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதை உபயோகப்படுத்தி பாக்குறது கொஞ்சம் எளிமையா இருக்கும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா நான் ஷேர் பண்றேங்க சார். சரி மேடம். சரி, நீங்க இந்த காமிக் ஸ்ட்ரிப் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப யோசிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க சார். உங்களுக்கு என்ன வந்துட்டு ஈஸியா இருக்கு, காமிக் ஸ்ட்ரிப், காமிக் பதில் எனக்கு கார்ட்டூன்ற வார்த்தை வந்துட்டு எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா கார்ட்டூன் கொடுங்க, அது ஒண்ணும் தப்பு இல்லையே. எனக்கு தெரியும். இதுலயும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு போன செமஸ்டர் வந்துட்டு என்னோட பசங்க கிட்ட இந்த மாதிரி ரெடி பண்ணணும்னு சொன்னேன். நான் வந்துட்டு கான்செப்ட் மட்டும் தான் கொடுத்தேன். அந்த கான்செப்ட்ல காமிக்ஸ் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்திருந்தேன். அந்த பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவனுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இன்னுமே வந்துட்டு பசங்க 18 வயசு 19 வயசு ஆனாலும் அவனுங்க இன்னுமே வந்துட்டு குழந்தைத்தனமா தான் இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுக்குறேன், நீங்க பாருங்க, அதை பார்த்துட்டு சொல்லுங்க இந்த பசங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. சரி. ஸ்கிரீன் தெரியுதா மேடம்? தெரியுது. சோ இந்த கான்செப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, எங்களுதுல வந்துட்டு நம்ம டிரைவ்ல எல்லாம் ஃபைல் ஸ்டோர் பண்றோம் இல்லைங்களா, அந்த டிரைவ்ல வந்துட்டு ஃபைல் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ஃபைல வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு கூப்பிடணும்.
இப்ப நீங்க வந்துட்டு கூகுள் ஃபார்ம்ல வந்து அட்டாச்மெண்ட்ஸ்ல இன்க்ளூட் பண்ண சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்டாச்மெண்ட் ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அப்லோட கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிவைஸ்ல எந்த இடத்துல இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கணும். இந்த கான்செப்டுக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் பையன்கிட்ட. அவனுக்கு அந்த அந்த டெம்பிள் ரன் கேம் இருக்கு இல்லையா, டெம்பிள் ரன் கேம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நான் காமிக் ஸ்ட்ரிப்ன்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டதுனால அந்த காமிக்கு முன்னாடி டெம்பிள் ரன் இல்லாட்டினா வந்துட்டு மோட்டு பட்லோ இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் கொடுத்து பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்க. இது வந்துட்டு ஸ்கெட்ச் நோட்ஸ். இது என்ன சப்ஜெக்ட் நினைக்கிறீங்க? இது வந்துட்டு இது ஒரு கார்ட்டூன் டைப். இது என்ன சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா எங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஜாவா ப்ரோக்ராமிங்னு ஒண்ணு உண்டு. அதுக்கு வந்து பசங்க ரெடி பண்ணி கொடுத்தது. எல்லாமே நம்மளோட கற்பனை தாங்க. நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது பொறுத்துதான். ஓகேங்களா? உங்களுக்கு கார்ட்டூன் ஈஸியா இருக்குன்னா கார்ட்டூன் கொடுக்கலாம். நான் வந்துட்டு இன்னும் ஒரு சில இன்ஃபோகிராபிக் டேர்ம்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க தமிழ்லயே வந்துட்டு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நன்றி. வேற யாரும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். நிகழ்வை முடிச்சுக்கலாங்க. ஓகே சார். டிபிஜி கலை அறிவியல் கல்லூரி மற்றும் ஐக்கியூஎஸ்சி இணைந்து நடத்தக்கூடிய 4ஆம் நாள் நிகழ்வு இனிதே நிறைவுற்றது. இந்த நிகழ்வு தொடங்கியதிலிருந்து இதுவரை முழுமையாக எப்படி செய்முறை ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. நமக்கு அது முழுமையா அதுக்குள்ள போய் பயிற்சி செய்யறதுல சில சிக்கல்லாம் இருக்கும். இந்த சிக்கலை இவ்வளவு நேரம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நமக்கு எல்லாம் இவ்வளவு நேரம் ஒரு பயிற்சியாகும் சொல்லிக் கொடுத்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நம்முடைய பிபிஜி கல்வி குழுமத்தின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் கனித்தமிழ் பேரவையின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பு இருந்தால் இன்னொரு நாள் இதே போல ஒரு தெளிவான ஒரு பயிலரங்க மாதிரி நடத்தலாம் என்றோம். நேற்று இந்த நிகழ்வு தொடங்கும் போதுல இருந்தே மேடம் கேட்டிருந்தேன், சார் என்ன மாதிரி சொன்னா உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஈடுபாடு முழுமையா இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. என்ன மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா வரவங்க சீஃப் கெஸ்ட் வருவாங்க, அவங்க சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா முழுமையா இன்னைக்கு வந்து என்ன மாதிரி சொன்னா நீங்க எல்லாம் உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெளிவா புரியுற மாதிரி எடுத்து உரைத்து சிறப்பு விருந்தினர் முனைவர் கனிமொழி சுகுணா அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறுகிறோம். நன்றி அம்மா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. முயற்சி செய்யுங்கள், முயற்சி சென்றால் முடியாதது எதுவும் இல்லை. சோ என்னோட தமிழையும் இங்கிலீஷும் கொஞ்சம் கலந்து கொலை பண்ணிட்டேன். இவ்வளவு நேரம் எனக்கு என்னை பொறுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நான் ஃபுல்லாவே படிச்சது ஃபுல்லாவே இங்கிலீஷ் மீடியம் தாங்க. யூஜி பிஜி எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் தான். அதனால தமிழ் வந்துட்டு கொஞ்சம் தகராறு. தமிழ் கம்ப்யூட்டிங் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிசர்ச்க்கும் ஆய்வுகள் ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் சொல்லுங்க. தமிழ்ல நீங்க இலக்கியம் இலக்கணம்ட்டு அந்த ரிசர்ச் மட்டும் பண்ணாம கம்ப்யூட்டேஷனல்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நான் ஐடியா வந்துட்டு கொடுக்குறேங்க. ஓகே மேடம், நன்றி. தேங்க்யூ ஆல். இந்த ஃபீட்பேக் லிங்க் இந்த இதுல சேட் பாக்ஸ்ல கொடுத்துருக்குங்க. நீங்க அதிலே ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய புலன குழுக்களை பகிரப்படும், அதுலயும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த குழுல இருந்து இந்த மீட்டிங்ல இருந்து நீங்க வெளியேறிக்கலாம். நன்றி.